ரீசெண்டாக கோயம்புத்தூர் சின்னிபாளையத்தில் செஞ்ச யூபிவிசி கபோர்ட்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் வாங்க. இது ஒரு பார் ஷேப்பில் கவுண்டர்டாக போட்ட செமி மாடுலர் கிச்சனுங்க. இந்த ஸ்லாபுக்கு கீழே இருக்கிற மொத்த சைஸு 14 அடி அகலம், 2.25 அடி ஹைட்டுங்க. 2 SS ட்ராலி பாஸ்கெட் வச்சுருக்குங்க. இந்த ஸ்டோரேஜ் கபோர்டோட ஹைட்டு 7 அடி, அகலம் 2.5 அடிங்க. அதுக்கு பக்கத்துலேயே 3.5க்கு 2.5, 3க்கு 2.5ங்கிற ஷேப்பில் 2 கிராக்கரி பாக்ஸ் யூனிட் பண்ணியிருக்குங்க. மேலே இருக்கிற இந்த லாஃப்டோட அகலம் 13 அடி, ஹைட்டு 2.25 அடிங்க. மாஸ்டர் பெட்ரூமில் 7 அடி நீளம், 6 அடி அகலத்தில் 3 டோர் வச்சு ஒரு வார்ட்ரூப் செஞ்சுருக்குங்க, கண்ணாடி வச்சு. மேலே இருக்கிற இந்த லாஃப்ட் 10 அடி அகலம், 3 அடி ஹைட்டு. ஜன்னலுக்கு கீழே இருக்கிற இடம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்குங்க. இது சிட்டிங் யூனிட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். இன்னொரு பெட்ரூமோட லாஃப்ட் சைஸோட அகலம் 10 அடி, 3 அடி ஹைட்டுங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா பூஜை செல்ஃப் ஒன்று பண்ணி அது தொட்ட மாதிரி டிவி யூனிட் பண்ணியிருக்குங்க. கீழே இருக்கிற பாக்ஸ் 7 அடி அகலம், 2.5 அடி ஹைட்டுங்க. ரைட் சைடில் 4.5க்கு 1.5ங்கிற சைஸில் ஒரு கண்ணாடி பாக்ஸ் செஞ்சுருக்குங்க. இந்த பூஜை செல்ஃபோட ஹைட்டு 7 அடி, அகலம் 2.5 அடிங்க. மேல் போர்ஷனில் ஃபோட்டோ வைக்கிறதுக்காக ஒரே ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்குங்க. சென்டரில் தலவாழை வச்சு படையல் பண்ணுறதுக்கு ஒரு படையல் ரேக் பண்ணியிருக்குங்க. கீழேயும் 2 பார்ட்டிஷன் பிரிச்சிருக்குங்க. இதில் பூஜை சாமான் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம். டோரு ரொம்ப சிம்பிளாக இருக்கணுங்கிறதுனால 3 பெல்காடி வச்சுருக்குங்க. ஹாலுக்கும் கிச்சனுக்கும் சென்டரில் ஒரு பர்குலா டிசைன் யூனிட் பண்ணியிருக்குங்க. இது யூபிவிசியில் வர மேட் ஃபினிஷ் மெட்டீரியலுங்க. ஃபினிஷிங் லுக்கு பார்த்தீங்கன்னா வுட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கும். இந்த என்ட்ரன்ஸோட ஹைட்டு 7 அடி, அகலம் 9 அடிங்க. இந்த மாதிரி டிசைன் யூனிட் பண்ணும்போது ஒர்க்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் பர்ஃபெக்டாகவும் செய்யணுங்க. இல்லைனா குழந்தைங்க ஏறும்போதோ சாயும் போதோ உடஞ்சி விழுகிற வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாயிருங்க. இதோட கீழ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஷன்ஸ் பிரித்து ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி பண்ணியிருக்குங்க. கிச்சன்லேருந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி 2 டோரும் கொடுத்துருக்குங்க. கிச்சனில் பாத்திரங்களை ஒரு சிங்குக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளிப் டோர் மாட்டியிருக்குங்க. இதில் பாத்திரமும் அடுக்கிக்கலாம், சின்ன டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. வாங்க இப்போ இதோட ரேட்டை பார்த்துடலாம். இந்த கபோர்ட்ஸோட மொத்த ஏரியா 650 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 325 ரூபா. 2 SS ட்ராலி பேஸ்கெட் வச்சுருக்குங்க. ஒரு ட்ராலியோட ரேட்டு 2750 ரூபா. இந்த ஃப்ளூட்டட் பேனலோட ஏரியா 70 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 275 ரூபா. அப்போ மொத்தமாக கணக்கு பண்ணி பார்க்கும்போது 2,35,000 ரூபா வருதுங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கோவை அகமது. அஸ்ஸலாமு அலைக்கும்.